மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் இவே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஏதோ ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வீடியோ போட்டிருந்த போது அதில் சொல்லியிருப்பேன், ஒரு முக்கியமான ஐட்டம் நாங்கள் இப்போ வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோன்னு. ஸோ அதுதாங்க இது. இங்கே ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிராண்டடான ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக நம்ம வாங்க முடியும். ஸோ அது பற்றின விஷயம் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இடைக்கால கொடுக்குற ஆஃபருங்க. இந்த ஸ்மெக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல பாப்புலரான பிராண்டு. ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த வின்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் அடிக்கடி வந்து இதில் போடுவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஃப் ஸ்டாண்டு, நைஃப், அதுக்கப்புறம் சாப்பிங் போர்ட், அந்த கேசரோல் செட் அது எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு தடவை இடைக்கால பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து கொடுக்க மறந்துடுவாங்க. நமக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து 20 பாயிண்ட்ஸ் நம்ம சேர்க்குற மாதிரி புக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நைஃப் தாங்க ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இதோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அதனால் திருப்பியும் வந்து நான் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸ் நைஃபும் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினதுனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபர் பிப்ரவரியிலையுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஆல்டி லிடலில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கவுஃப்லாண்ட், ரெவே, பென்னி சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு முறையும் நமக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ஆஃபரில் கொடுக்குறாங்களோ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு தடவை நம்ம இதோட ஒரிஜினல் ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு வாங்கினோம் அப்படின்னா இன்னுமே நல்லது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளை அதிகமாக இந்த கடையில் வந்து வாங்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. உண்மையிலே உங்களுக்கு தேவை இருக்குது, இல்லை இது வந்து நல்ல டீல் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கவின், எங்கே வந்திருக்கோம் தங்கம்? ஆமாம், நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு திருப்பி இன்னொரு தடவை போகிறோம். ஏற்கனவே எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நானும் கவினும் மட்டும் போகிறோம். இன்றைக்கி சண்டே. உள்ளே போயிட்டால் பார்க்கிங் இருக்காது, அதனால் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நடந்து போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வின்டர் ஃபுல்லாக நான் அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இங்கே ஒரு குட்டி ஸ்டூல் பார்த்து வந்துட்டோம். கவின் தான் கண்டுபிடிச்சான். நடித்தாங்க. ஆமாம், கட்டோஃபுல் சிப்ஸ் அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த டிப்புக்காகவே தான் இன்றைக்கி வந்தோம். அன்றைக்கி வரும்போது இந்த டிப்போட சாப்பிட முடியல, நைட் வந்தனால ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஏன் சாமி, நல்லா இருக்காடி? எம்மி. அன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து -2ங்க. செம்ம கோல்டாக இருந்துச்சு. அதனால் ஹாட்டாக குடிக்கலாமேன்னு இந்த கிண்டர் பூஞ்ச் வாங்கி 2 பேரும் குடித்தோம். இது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆல்ரெடி நான் இது வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாட்டாக இந்த கிண்டர் பூஞ்ச் குடிச்சிட்டு தம்பியை கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுமே அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம். அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் டே. ஸோ அன்னையோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால தான் தம்பி ஆசைப்பட்டான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். வீடியோஸ்லாம் அன்றைக்கி எடுக்க முடியலங்க, செம்ம கோல்டாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. அதனால தான் ஃபோட்டோஸ் மட்டும் ஜஸ்ட் அட்டாச் பண்ணேன். அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி வேஃபில் வந்து அந்த பவுடர் சுகர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வாங்க, இந்த வின்டருக்கு ஆப்டான ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டிஎம்மில் தாங்க நான் வாங்கியிருந்தேன், மிக்ஸான்ற பிராண்ட்லேருந்து. இந்த பிராண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நிலன் வந்து இங்கே ஜெர்மனியில் தான் நான் வந்து டெலிவர் பண்ணேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வரும்போது அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேக்காக வந்து கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து இந்த மிக்ஸா க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம பேபிஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீமுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 400 ml வந்து 7.95 euros தான், கிட்டத்தட்ட 8 euros வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 2 years பேக் வந்து மெடிக்கலில் வாங்கின ஒரு க்ரீம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லா ரோச்சே போசின். அது வந்து 17 யூரோங்க. அதுக்கு ஈக்குவலாக இன்னும் சொல்லப்போனால் அதை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸா க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு இப்போ நான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மழை நல்லா பெய்யுது, நல்ல வேளை நாங்கள் சீக்கிரமே போயிட்டோம். என்னப்பா, அதனால் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தம்பியை விளையாட வச்சுட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அநேகமாக நிலன் வந்து இப்போ தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருப்பாங்க, சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருமே வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். until then it's bye from Nive. Cheers. Bitte schön. Das will ich dann aber.